யாருங்க நீங்க? ஏன் என்ன இருக்கு சார்? நானே திராவிடம் தானே. பிரதமர் மோடிக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஹெச்ஆர்ஆ திராவிடம் சொல்லிக்கிறாங்க. திராவிடியா பார்ப்போம். திராவிடியா ரோட்ல போகும்போது ஒரு நாய் நம்ம காலில் ஒன்று கடிச்சிடும். அதை நம்ம படுத்துட்டு போய் அந்த நாய் காலில் ஒன்று கடிக்க முடியாது. அசிங்கமா இருக்கு. சாரி. ஊடகத்துறையின் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறத விட முக்தார் அகமதை முக்தார் அலறல்னு சொல்லணும். முக்தார் கிட்ட போனாலே அலறவங்க தான் ஜாஸ்தி. எல்லாரும் அது இடன் அஜெண்டா வச்சுக்கிட்டாக்க சட்டை பனியன் எல்லாத்தையும் உரிச்சு வெளில வச்சுருவார். அது இல்லைன்னா தைரியமாக அவர்கிட்ட போகலாம். 2 ஸ்டாண்டர்டு வச்சுக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. சார் ப்ளீஸ் சாப்பிடுங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு பேச விட்டுருவார். கேமரா ஓடும். அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு வழி பண்ணிடுவார். பட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்முறையாக இதோடைய இந்த லான்ச் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு டைம் மை இண்டியா ஆரம்பித்த பொழுது 500-600 பேர்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 1000 பேர் வந்த இடம். அதாவது அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஆனுவல் ஃபங்க்ஷனுங்கிறது ஃபஸ்ட் இயர். இது 2000 பேர் அமரக்கூடிய இடத்துல பண்ணணும். முக்தாருக்கு என்றைக்குமே சொந்த ஊர் அப்படி அந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை மனைவிக்கு ஒரு சந்தேகம் ஜாஸ்தியாக தெரியல. விடமாட்டேன்றாங்க, வேலூரை விட்டு வரமாட்டேன்றாங்க. மெட்ராஸ்லேருந்து பல பேர் வேலூர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற காலகட்டத்தில் நான் எதுக்காகன்னு தெரியாது, நான் பொதுவாக சொல்கிறேன். வேலூர் இங்கே இவர் வேலூர்லேருந்து மெட்ராஸுக்கு வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறார். வேலூர் என்பது வேலூராக இருக்கட்டும், வாணியம்பாடியாக இருக்கட்டும், இதெல்லாம் சமத்துவபுரத்துக்கு ஒரு எண்ணம். இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஊர். இதோடைய நிர்வாக இயக்குனர், பொருளாளர் எல்லாமே ஃபினான்ஷியல், அவர் என்ன கணக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலாளி. இவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு பேர் சங்கரா ஸ்கூல். பாஷாவுடைய பள்ளிக்கூடத்தின் பெயர் சங்கரா ஸ்கூல். வியாபாரம் அல்ல அது. ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணுமோ அதை, கல்வியை எப்படி போதிக்கணுமோ அது மாதிரி போதிக்கணும்னு நினைச்சவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுதான் ஒரு மனிதநேயத்துக்கு உதாரணம். எல்லாருக்கும் இங்கே இருக்கிற 3 பேருக்கு மேலே 3 பேருக்கு குறைச்சலாக குதுப்பினாருக்கு மேலே யாரும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. 2 பேர்லாம் போனால் விட மாட்டான். ஏன்னா 2 பேர் பேசிட்டு ஒன்றா கூட குதிச்சிருவாங்க கீழே. ஆனால் 3 இந்தியர்கள் என்றைக்குமே ஒத்து போக மாட்டாங்களாம். அதனால் 3 பேருக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ யாரும் ஒருத்தம் போனால் இன்னொருத்த காலை பிடிச்சி எடுத்துருவான், ஒருத்தம் போட்டு தள்ளி விட்டால் தான் ஜாஸ்தி. அது கூட நான் சமீபத்தில் படித்தேன். காதல் திருமணத்துக்கும் வீட்டில் பெற்றோர்கள் பார்த்து நடத்தின திருமணத்துக்கு என்ன வித்தியாசம்? நீயே கிணத்துல குதிச்சா அது காதல் திருமணம். 10-15 பேர் பேசி வச்சு உன்னை முதுகுலேருந்து தள்ளி விட்டாக்க அது பெற்றோர்களால் நடத்தப்பட்ட திருமணம் அப்படின்னா. திருமணம்ங்கிறது அந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை. நாம் எத்தனை வருஷம் சேர்ந்து அந்த மனைவியோடு வாழ்கிறோம். நான் 30 வருஷம் வாழ்ந்தேன், 40 வருஷம் வாழ்ந்தேன், 50 வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்வது தான் ஒரு திருமணத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி முக்தாருடைய ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே பொதுத்துறையில், அதுவும் கலைத்துறையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மற்றவர்கள்கிட்டேருந்து நீங்கள் மாறுபட்டு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் முக்தார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கேன். அண்ணாச்சி, உங்களை அனைவரும் பார்க்கணுன்னு தான் நான் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து பேசிட்டேன். அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணது. உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? இது நிறைய பேர் இன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது, இந்த விவாத மேடை ஆகிட்டாங்க. இன்டர்வியூ கேள்வி பதில்ங்கிறதே மாறி விவாத மேடை ஆயிடுச்சு. நான் அப்படின்னு நீங்கள் தானே சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னு இவங்களே சொல்லிடுவாங்க. ஆமான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அங்கே போகிறது நம்ம? அதுவும் இந்த சேனலில் நடத்துகிறாங்களே 4 பேரை வச்சுக்கிட்டு, அதில் ஆங்கரே 20 நிமிஷம் பேசிடுவார், 10 நிமிஷம் கமர்ஷியல் போயிடும், பாக்கி 3 நிமிஷம் 3 பேர் இருப்பாங்க. பிடிச்சவங்க மாத்திரம் ஆளுக்கு 5 நிமிஷம் பேசுவாங்க.
பிடிக்காதவங்க ஊங்கிறதுக்குள்ளே கட் பண்ணி கமர்ஷியல் பிரேக் போட்டுருவாங்க. பாவம் முதல் இப்போ கூட பாடினாங்க பயப்படாதேன்னு பாட்டு. மல்லை சத்யாவை பார்த்து பாடின மாதிரி தான் இருந்தது. அவர் எதுக்கும் பயப்படுற மாதிரியான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும். ஏனென்றால் நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்து விட்டால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த விசுவாசங்கிற பேரில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் நேர்மையாக இருக்கிறேன். நேர்மை தான் விசுவாசம். விசுவாசம்னு தனியாக வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது. அது நேர்மையுடன் கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். விசுவாசி யாருன்னா விசுவாசி எதுக்கு? நான் நேர்மையாக இருக்கேன், அதை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்ச இடம் தான் நமக்கு சரியான இடம். அண்ட் பல விஷயங்கள் பேசினாங்க. அது முக்தாரை பற்றி சொன்னாங்க. முக்தார் வந்து என்ன இப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஊடகங்கள் எவ்வளோ பெருகி போச்சு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஊடகங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். மை இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க. டோட்டலாக ஒரு இந்தியாவுக்கு சப்போர்ட்டான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. நான் முதல்ல என்ன கட்சி பாலிடிக்ஸுக்கு அழைத்து நான் 1979 1980 நான் அரசியல் இருக்கேன் சுயேட்சையாக. ஐ திங்க் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக சுயேட்சையாக நின்று தோத்த ஒரு நடிகன் நான் தான். ஆனால் அப்போ கூட என்னுடைய ஜோசியர் சொன்னார், நீங்கள் ரொம்ப கௌரவமாக தோப்பீங்கன்னார். தோக்கறதுல என்னடா கௌரவம் அப்படின்னு பார்த்தா, இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் என்னோட போட்டி போட்டு என்னோட குறைச்ச ஓட்டு வாங்கி தோத்துட்டாரு. 2 பேருக்கு டெபாசிட் போச்சு. ஆனா அவர் என்ன விட 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கி எஸ்வி சேகர் ஜெயிஸ்டர் பத்தியா நெடுஞ்செழியன் கிட்டங்கிறாங்க. 2 பேரும் தோத்துட்டோம். இப்போ கூட பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் இப்போ இல்லை. அவரை பார்த்தோன்னே எனக்கு இங்கே பார்த்தா இவரா நம்ம சேலம் பிரியாணி ஞாபகம் வருது. நீங்கள் ஆடு மட்டுமாக வெட்டுவீங்க? இல்லை எல்லாம் தானே ஆடு கோவில். நான் பிரியாணின்னு நான் சொல்கிற டாபிக் வேறு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து இவ்வளோ ஓட்டு தானே குறைச்சலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அதுக்காக பாராளுமன்றத்தில் தரையில் போய் உட்காருவீங்களா? அது தெரியலைங்க. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் பேசி வாங்கிட்டீங்க. நான் சொல்லாட்டா கூட நீங்கள் சொல்லி தானே அப்படிங்கிறீங்களா? அது மாதிரி ஆடா பாருங்க, இவரும் ஒரு ஆடுங்கிறது. ஆடு எல்லாருக்குமே தெரியுங்க அதை பற்றி. ஆனால் என்ன, நான் நேர்மையாக இருந்தேன். என்னை ஒழிச்சு பேர் சவால் விட்டாங்க. கட்சியில் யார் போனாங்கன்னு தெரியல. யாரை ஒழித்து கட்டப்பட்டார்கள்ங்கிறது கடவுள் தான். இந்த முஸ்லீம்னு ஒரு பழுது உண்டு, ஒரு வேர்டு இன்ஷா அல்லாஹ், இறைவனுடைய ஆணைப்படி. நம்ம நேர்மையாக இருந்தால் இறைவனுடைய ஆணை நமக்கு சாதகமாக இருக்கும். அதில் எனக்கு என்றைக்குமே அந்த நம்பிக்கை உண்டு. ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நேர்மையாக இருந்தேன், கட்சி விட்டு அமைச்சிட்டாங்க. அப்புறம் காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாரு, நேர்மையாக இருக்கலாம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள 6 மாதத்துலேயே வெளில அமைச்சிட்டாங்க. சரி என்னடா இதுன்ட்டு அப்புறம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்னை அழைத்தார். போனேன். 11 வருஷம் 10 வருஷமாக 11 வருஷமாக இருந்தேன். 11 வருஷமாக இருந்தேன். 2011 13-14 வருஷம் போகுது. அப்புறம் பார்த்தா அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அனுப்பவே மாட்டாங்க. என்னடா இதுன்னு பார்த்து சரி நாமளாக வெளியேறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும்ன்ட்டு நானே வெளில வந்துட்டேன். நான் இன்னைக்கு பிஜேபியில் இல்லை. அதை வந்து ரொம்ப பெருமையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் நினைத்த பிஜேபி, நான் வந்து இந்து, நான் இந்துவாக இருப்பதில் பெருமைப்படுறேன். ஆனால் நான் இந்துவாக இருக்கிறதுனால மற்ற மதத்தினரை வெறுக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் இந்தியனாகத்தான் இருக்கேன். நான் அதை பலமுறை சொல்லிட்டேன். இல்லை அது அவங்க ஒத்துக்காது, இவங்க ஒத்துக்காது. அது இப்படியே ஒத்துக்காது. நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் சார். பிரியாணி நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்க, பக்கத்துல A to B இது சாப்பிட்டேன். என்ன இப்போ வெட்டு போச்சு? நீங்க வச்சு நீங்க உங்க தட்டுல நீங்க கை வச்சீங்க, எந்த தட்டுல நான் கை வச்சேன். ஏங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரே டிஃபன் பாக்ஸ்ல எத்தனை பேர் கை விட்டு சாப்பிட்டுருக்கோம்? அன்னைக்கு இல்லாத ஜாதி சண்டையும் மத சண்டையும் இன்னைக்கு ஏன் வருது? அதனாலதான் இன்னைக்கு போலீஸ்ல கூட சில அத்துமீறல்கள் நடப்பதற்கு காரணம் ஜாதி ரீதியான அணுகுமுறை அதிகமாகிவிட்டது. ஜாதி ஒழிக்கவே முடியாது. எப்போ நீ பிறந்த உடனே நீ வந்து ஜாதி என்ன ஜாதின்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறியோ, பள்ளிக்கூடம் சேரும்போது நீ என்ன ஜாதின்னு கேட்குறியோ, அப்புறம் எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும்?
ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், அவர்கள் ஜாதி, அவர்கள் மதம் அவர்களுக்கு பெருசு. ஆனால் அடுத்தவங்க ஜாதியும் அடுத்தவங்க மதத்தையும் குறை கூறுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. அது டெல்லிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், அதை தாண்டி எங்கேருந்து வந்தாலும் சரிதான். அதெல்லாம் இங்கே சரியாக வராது. அதே போல் அவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியும் கிடையவே கிடையாது. சொல்லிக்கலாம், ஆசைப்படலாமே தவிர இன்றைக்கி சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி உண்டுங்கிறாங்க, அவர் இல்லைங்கிறாரு. ஆனால் எனக்கு அதிமுகலையும் நான் இருந்தவன், ஓபிஎஸ் பற்றி தெரியும், இபிஎஸ் பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். இபிஎஸ் வந்து உண்மையான இபிஎஸ் வந்து பிப்ரவரி மாதம் வெளில வருவார். அதாவது நமக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே நான் யார் அப்படின்னு இபிஎஸ் காட்டுவார். அவர் நேற்றுக்கு இப்போ இன்னைக்கு கூட மோடி அவர்களை பார்த்து சிரித்த போதே அப்படி தான் சிரித்தார். அவர் நல்ல சந்தோஷமாக சிரிக்கக்கூடியவர். ஒரு விஷயம், ஏன்னா எண்ணிக்கை தான் பெருசு, அரசியலில் ஓட்டு தான் பெருசு. என்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னா அவன் தான் பெரியவர், என்கிட்ட 5,000 ஓட்டு இருக்குன்னா 10,000 ஓட்டு இருக்கிறது என்னோட பெரியவர். அதை விட்டுட்டு நான் டெல்லியில் இருக்கிறேங்கிறதுனால 1 கோடி ஓட்டு இருக்கிறவங்க கிட்ட 10 லட்சம் ஓட்டு கூட இல்லாமல் அதுலேயும் மிஸ்டு காலில் 7 லட்சம் ஓட்டு ஒரே நம்பர்லேருந்து பண்ணி அதெல்லாம் சரியாக வராது. பார்த்துட்டேன், நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன். இன்னும் பூத்து கூட போடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மட்டும்தான். சாட்டை சாட்டையா சாட்டை அடி சார். யார் சாட்டை அடியா? அது வலிக்காத சாட்டை கோயம்புத்தூரில் கிடையாது. விட்டுருங்க, அவர் தான் இல்லையேப்பா, போயிட்டாரு. அவர் தான் இந்த சாட்டைக்கு சொந்தக்காரர். சாட்டைக்கு சொந்த அவர் கூட இன்னைக்கு அப்படியே தீர்மானமாக இருக்கார். என்னன்னா, புதுசாக வந்த தலைவர் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது, அவர் எந்த இதுலையும் என்னை விட சிறப்பாக இருந்துடக்கூடாது. இந்த உள்கூத்துக்காரரை கூட வச்சிருக்காங்க. அது அவங்க கட்சியுடைய பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேணுங்கும் போது சிறுபான்மையர், வேண்டாத போது சிறுபான்மையர் கிடையாது, பெரும்பான்மையர், அப்படி பெரும்பான்மையர் சிறுபான்மை எல்லாம் ஒன்று தான். எனக்கு முருகன் மாநாடுன்னு நடத்துகிறாங்க. எங்கேயா கடவுளுக்கு போய் மாநாடு நடத்துவாங்களா? கடவுள் ஏதாவது கட்சி ஆரம்பிச்சாரு? முருகனுக்கு திருவிழா நடத்துங்க, அதுக்கு அந்த மாநாடு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செருப்பு போட்டு கும்பிட்டு போகிறாங்க. என்ன எப்படி பக்தி வரும்? பக்தி வரக்கூடிய இடம் என்பது கோயில் மட்டும்தான். அந்தந்த இடத்துல பக்தி இடத்துல தான் கோயில், இது ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மரியாதையை செலுத்த முடியும். பாக்கி எக்ஸிபிஷன்லாம் சினிமா பார்த்துட்டு சாமி ஆடுறாங்கன்னா அதுவே ப்ரொடியூசர் செட்டப் பண்ணுறாங்க. அது 4 பேர் சாமி ஆடினா இன்னும் 6 பேர் சாமி வருங்கிற மாதிரி. அதெல்லாம் இங்கே சரியாக வராது. ஆன்மீகம் என்பது வேற. 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னால், இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போ யார் ஜெயிப்பாங்க? நமக்கு கடவுள் பக்தி என்பது வேற, நமக்கு அரசு என்பது நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அந்த நல்லதுக்கு உண்டானதை திருப்பி கொடுப்பது தான் மக்கள். அதை அவர்கள் செய்வார்கள். நம்ம எல்லாம் எந்தெந்த பார்ட்டியில் வேணா இருக்கலாம், ஆனால் ஒருத்தனை அவன் இவன் பேசுறது, மரியாதை குறைச்சலாக பேசுறது. இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். மணி 6:50 ஆச்சு. 6 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உடல் நலம் தேறி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை கேலியாக போடுறாங்க. என்னவோ இவனுக்கு மாத்திரம் தங்கத்தில் உடம்பு செஞ்ச மாதிரியும் வைரத்தில் உடம்பு செஞ்சு, எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான். திடீர்னு ஐயோ திடீர்னு செத்துட்டாரு, எப்படி மூச்சு நின்று தான் அப்படிம்பாங்க. மூச்சு நின்றுட்டா யாராக இருந்தாலும் செத்து போக வேண்டியது தான். என்னமோ தனக்கு மட்டும் அது வரவே வராதுங்கிற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதே எவ்வளோ கெட்ட புத்தி. இது நீ எவ்வளோ வருஷம் இருக்கியோ இது நான் உன்னோட போராடுறேன்னு சொல்கிற துணிச்சல் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இருக்கவே கூடாதுன்னா ஒண்டியா ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன்னா எத்தனை பேர் ஓடினீங்க? நான் ஒருத்தரம் தான் ஓடினேன். அப்புறம் நான் ஒருத்தன் ஓடுறதுக்கு அது என்ன ஃபஸ்ட் ப்ரைஸு? அதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயம். அரசியலில் நாகரிகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு. சினிமா படம் 300 படம் வருதுன்னாக்க 5000 தேட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? தேட்டரில் போடுறதுக்கு படம் கிடைக்காது. நான் போடுறேன்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அத்தனை விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம டைட்டில் வைக்கிறது நம்ம இன்டர்வியூ கொடுக்குறவங்களோட பொறுப்பே கிடையாது. நம்மள்கிட்ட
என்ட்ரி மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். முக்தார் போடுறார், கதறி எழுத எஸ்வி சேகர் திமுக சேர்ந்த சார் என்ன சார் அப்படின்னா விடுங்க, உங்க பாணியை நீங்க அப்படி பண்றீங்க, இதில் என்ன இருக்கு எனக்கு. அது நான் எனக்கு வந்து அதிகமாக வயசாகலை, நான் சின்ன பையன் தான், 75 வயசு தான் ஆச்சு. 75. நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் தான் வித்தியாசம். அன்றைக்கி கூட கமல் போட்டிருந்தார், ரஜினிகிட்ட போய் காமித்தேன் என்னுடைய நான் மேலவை உறுப்பினராகிறத பற்றி காமிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டார். நானும் அன்பு நண்பருக்கு போட்டேன், நீங்கள் என்கிட்ட காமிக்காட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் ஒரு புதிய முகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் 250 படம் நடிச்சிருக்கலாம், இதுதான் ஃபஸ்ட் டைம், அங்கே போகிற ஃபேஸ் தான் ஃபஸ்ட் டைம், அது வேறு, அந்த வேறு வேர்ல்டு. பரவாயில்ல நீங்கள் பேசுங்க, முன்னூறு பேசுங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், அது வேறு. நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் சட்டமன்றத்துக்கு, அதனால் நான் சீனியர், அதுக்காக சொல்கிறேன். இந்த கவுன்சிலராக கூட யோகி இல்லாதவங்கள்லாம் அரசியலில் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் இப்படி பண்ணணும், சிஎம் இந்த ரூட்டில் வீட்டுக்கு போகணும், சிஎம் இந்த ஃபைலை பார்க்கணும். உனக்கு என்ன தெரியும்? நீ அசம்பிளியே எட்டி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பேசுறது, அதுவும் விசுவாசம், இந்துத்துவா. அது இந்துத்துவாங்கிறது அது என்ன? இந்துத்துவா அப்படியே தூக்கி, அது என்ன இந்துங்கிறது என்ன? அது வாழ்க்கை முறை. காலையில் எழுந்துரு, பல்லு விளக்கு, சாமி கும்பிடு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, எல்லாரையும் நெருங்கி பழகு, அடுத்தவங்களை துன்புறுத்தாது. எல்லா மதமும் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கு. எந்த மதம் கத்தி எடுத்து அடுத்தவனை விட்டுன்னு சொல்லியிருக்கு? எந்த மதமும் சொல்லவே இல்லையே. சில சமயம் நாம் புரிந்து கொள்ளும் போது மதங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, அதை சார்ந்த மனிதர்கள் சில சமயம் தவறான புரிதல்களில் செய்யக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும். பயப்படாத அப்படின்னு அவர் பாடினார் கோவன். எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது, தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, தேவையில்லாத கோர்ட்டுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத ஜெயிலுக்கு போகக்கூடாது, ஒழுங்காக நேர்மையாக இருக்கணும், படித்து நியாயத்துக்கு குரல் கொடுக்கணும். அது எங்கே இருந்தாலும் அது சட்ட ரீதியாகத்தான், சட்டம்தான் நம்மளை காப்பாற்றும். சட்டத்தை மீறி நம்ம ஒன்றும் பண்ணிடவே முடியாது. அவர் பயங்கரமான, அவருக்கு 800 கேஸ் இருக்குன்னா அதை ஃபைட் பண்ணுறதுக்கு பாஷா இருக்கிறார், பாஷாவோட வக்கீல் இருக்கார். இவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார், கேஸ் முழுக்க அவர் மேலே தான் வரும். கரெக்டான பாஷா மேலே தான் வருது, உங்கள் மேலே வருது. உங்களுக்கு பாருங்க, கேஸும் போடுறாங்க, கூடவே பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது பிரச்சனையும் இல்லை, இப்போ தனியாக ஆரம்பிக்கும் போது கேஸ் தனியாக சந்திக்க வேண்டியதாக இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? உட்காந்த இடத்துல என்னமோ பேசிட்டு போயிட்டீங்க. அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ சேனல் ஆரம்பித்தா ஓடணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், நியூஸ் போச்சான்னு தெரியணும், அந்த நியூஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியணும். அத்தனையும் தூக்கி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டார். அப்படியா சொன்னீங்க? அதுக்கு மேலே ஒன்று சொன்னீங்க, இறுதி உனக்கு சொல்ல முடியுமா? சபை நாகரிகம், அதை நம்ம 2 பேர் பேசுகிறோம். அதை நம்ம சொல்லுவோம். சினிமாவில் கூட தான் ஃபர்ஸ்ட் நைட் சீன் காட்டுறாங்க, நிஜம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற அத்தனையும் பேச முடியுமாங்க? அதெல்லாம் சரியாக வரும். அதுக்கு தான் கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்? நாம் சமுதாயத்தில் அனைவருக்கும் இணக்கமானவராக, மாற்று கருத்து இருந்தாலும் அனைவருக்கும் பிடித்தவராக நம்ம மாறுவது தான் நமக்கு சிறந்தது. சமுதாயம் மாறாது, நாம நம்மளை மாற்றிக்கிட்டா நம்ம சமுதாயத்தில் சேர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா சமுதாயத்திலிருந்து நாம் அப்புறப்படுத்தப்படுவோம். நான் முதல்லையே அன்றைக்கி திரும்ப வந்தபோது எக்கச்சக்க கொடி இன்றைக்கி கட்டியிருந்தாங்க. எனக்கு அப்புறம் திரும்ப கிட்டே கேட்டேன், இது என்ன உங்கள் சேனலா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே அப்படின்னாரு அவர். திருமாவிட்டே நான் ஒவ்வொரு திருமா வரல, திருமா வரும்போது திருமாவை ஒவ்வொருத்தரையும் நான் மேடையில் பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறீங்க, முதல்ல உங்கள் அம்மா பேச்சை கேட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ கிளம்பிடுவேன், அவர் வந்தால் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நானும் சொன்னேன். ஆனால் மிகவும் மரியாதை தெரிந்த, மிகவும் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் நம்முடைய திருமா அவர்கள். அது மாற்று கருத்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். நான் ஒரு சிலையை இப்படி பார்ப்பேன், எனக்கு அது வேற மாதிரி தெரியும். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும், பின்பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் நம்பிக்கையும் எனக்கு பெற்றோர்கள் போதித்ததையும், நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன். அம்மாவுக்கு நமஸ்காரம் வந்தது பெரிய விஷயமான, அது அரசியலில் நான் சொல்லலை. வீட்டில் நான்
அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்காக சொல்கிறேன். நான் எப்படி நீங்கள் ஜெயலலிதா முன்னாடி பேக்கெட்டில் கை விட்டு நின்னீங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்து மினிஸ்டர்ஸே ஆடி போயிட்டாங்கன்னா, நான் அவங்க பேக்கெட்டில் கை விட்டு ஒரு பைசா கூட எடுக்கல. அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? நான் என் பேக்கெட்டில் தானே கை விட்டேன். இதில் என்ன இருக்குது? அவங்க என்னுடைய சகோதரியை போன்றவர்கள். யாராவது அக்கா கிட்ட பயப்படுவாங்களா? ஐயோ அக்கா அக்கா அக்கான்னா திருத்தரம் பண்ணுறான்னு அர்த்தம். ஓவராக குனிஞ்சாலே இவன் ஏதோ கும்ம போகிறான்னு அர்த்தம். அதெல்லாம் அரசியல் பாடங்கள் நிறைய இருக்குது. வீரலட்சுமி பார்த்துருக்கேன். அவங்க இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து பயங்கர வீரர். எனக்கெல்லாம் எச்சரிக்கையெல்லாம் விட்டு சரி எல்லாம் ஒன்று அவங்க ஸ்டாண்டில் அவங்க பண்ணுறது ரைட்டு. அவங்க எப்படி எனக்கு சொல்லலாம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டோம். நீ ரோட்டில் வந்து நின்றுட்டேன்னு சொன்னால் இந்த பக்கம் கார் போகும், அந்த பக்கம் லாரி போகும், பஸ்ஸு போகும், அடிபடாமல் நீ வெளில வரையான்னு பார்க்குறது தான் ஒரு சாமர்த்தியமே தவிர, லாரி பஸ்ஸு போகவே கூடாதுன்னு சொன்னால் நீ பொது இடத்துக்கு வரக்கூடியதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். மல்லை சத்யாவோட பேட்டி கண்ணீர் மல்கன்னு பார்த்த உடனே நான் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. ஏன்னா அவருக்கு இன்டர்வியூ எடுத்து அதுக்கு எப்படியாவது மேக்ஸிமம் ஹிட்ஸ் போட்டு துட்டு பண்ணுறதுக்கு எத்தனையோ சேனல் ரெடியாக இருக்குது. அப்போ நான் எப்படியா வெட்டியாக பேச முடியும்? ஆனால் நேர்மையாக இருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நேர்மைக்கு உண்டான பரிசு உங்களை தேடி வரும். மல்லை சத்யாவுக்கும் 2026ங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக அமையும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும். 40 பேர் எம்பியை நிற்க வச்சுட்டு அத்தனை பேரையும் கூடவே வெட்டிக்கினே வந்துட்டு நான் மொத்தம் ஜெயிக்கணும்னா அந்த பாக்கி 39 பேரும் ஒன்றையும் சேர்த்து ஒழிச்சிட்டாங்க. இதுவும் யாரை பற்றின்னு கேட்டுறாதீங்க உடனே. அதனால் அடுத்தவர்களை வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் உங்களை வாழ வைப்பார். அவ்வளோதான் அடிப்படையான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் தவறே செய்யாதவன் யாருமே கிடையாது. தவறு செய்யும்போது நான் தவறு பண்ணிட்டேன், அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அந்த புத்தி கிடைக்கப்பட்டதுனால தான் நான் இப்போ வெளில வந்து என்ற கட்சியும் சாராத ஒரு மனிதனாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறேன். எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர் போல. என் ராம 7000வது நாடக விழா வந்தார். இந்த சமயத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், நான் நாடக உலகத்துக்கு வந்து 50 வருஷத்தில் 7000 நாடகங்கள் நான் நடத்திருக்கேன். இதே வேலூரில் சத்வாச்சாரி அங்கே எல்லா இடத்துலையும் நடத்திருக்கேன். உலகமைக்கும் நடத்திருக்கேன். அமெரிக்காவில் 32 நாளில் 28 ஷோ நான் போட்டிருக்கேன். இட்ஸ் அ ரெக்கார்டு. அதே போல் இந்த 50 வருஷத்தில் 7000 நாடகம் வேற யாரும் போடல, இனிமேல் போட முடியாது. ஏன்னா நான் போட்ட காலகட்டம் வேற. அப்போ சினிமா இல்லைன்னா ட்ராமா. இப்போ அத்தனையும் எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள அது போடுது, கண்ணை கிளம்பிட்டாரு அப்படிங்கிறான். என்னையே அது நானே சொல்லவே இல்லை, அதுக்குள்ள வேலை செய்தார் வருது. அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நாடகத்துக்கு வராங்க. அன்றைக்கி கூட நாடகத்தில் ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தார், தம்பி இது மொத்தம் நம்ம திருட்டு வீடியோ வரல விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்கள நாடகம் பார்க்க வைத்தேன். அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சிஎம் சொல்கிறார், ஸ்ரீசேகர் வந்தார், நீங்கள் வரணும்னு சொல்லிட்டார், நான் வந்துட்டேன். அதே போல் 2026 நான் சொல்வேன் அவர் செய்யணும், கண்டிப்பாக செய்கிறேன், கை தூக்கினேன். மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே இருக்கலாம், ஒன்றுபட்ட கருத்து இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு போகிறோம். மாறுபட்ட கருத்தை பேசுறதுக்கு ஒரு இடத்துல சண்டை போடுறதுக்காக வரணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் மீண்டும் அமைய போகும் நம்முடைய முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய அருமை நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அட்வான்ஸாக இந்த மை இந்தியா சார்பினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி என்பது உடையாமல் இருப்பதை பாதுகாத்துக் கொள்வது கூட்டணியில் இருக்கும் அனைவருடைய பொறுப்பும் என்பதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன். அது யார் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல இதுவாக இல்லை. கூட்டணிங்கிறது ஒன்று தான். ஒன்று பக்கத்தில் சைஃபர் போட்டால் தான் அது 10 ஆகும் அப்படின்னா அது ஒன்று எடுத்துட்டா இது என்ன ஆகும் அப்படின்னு அது கேட்கும். அதனால் இந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு யூனிட்டி ஸ்ட்ரென்த், ஒன்றுபட்ட ஒரு ஒரு டீம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அன்னையிலேருந்து போன எலெக்ஷன்லேருந்து இந்த கூட்டணி எப்படி உடையும் 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 பிரார்த்தனை பண்ணுறாங்க, வேண்டிக்கிறாங்க, அது இது பண்ணோம் எவ்வளோ இருக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்கள் அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். பெற்ற தாய் தந்தையரை பொதுவெளியில் அசிங்கப்படுத்தாதீர்கள் யாராக இருந்தாலும். ஏன்னா அந்த அப்பா இல்லாமல் பையன் வந்ததே கிடையாது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை
இல்லை அப்படின்னா அந்த புத்தி தான் உனக்கு இருக்குந்தாங்க எல்லாரும். அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னப்பா அவங்க அப்பாவே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, உன்னை நம்பி நான் எப்படி போவோம் பின்னாடி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிறத அந்த மகன் யோசித்து பார்க்கணும். இது எல்லாமே இருக்குது. நிறைய சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க, சின்ன பசங்க தண்ணி அடிக்கிறாங்க அது பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சஜஷன், இங்கே எத்தனையோ பேர் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களாம் இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மார்க் வாங்கு, நீ நிறைய படி, நிறைய மார்க் வாங்கு, நிறைய படிச்சணும், நிறைய மார்க் வாங்கணும், நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், இதையே தான் சொல்கிறாங்களே தவிர நீ ஒழுக்கமாக இரு அப்படிங்கிறத யாருமே சொல்கிறது இல்லை. 40 வருஷம் முன்னாடி நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது 40 வருஷம் சாரி சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் வர வித்துட்டு போகிறீங்க. 55 வருஷம் முன்னாடி, 55-60 வருஷம் முன்னாடி நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மகாத்மா காந்தி பேரன்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பேசியிருக்காரு. அதாவது கல்வியை விட சிறந்தது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தலை சிறந்து இருந்ததுனால தான் இன்னைக்கும் காமராஜர் ஆட்சி, கக்கன் ஆட்சி என்று சொல்கிறோம். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி மாற்றுக்கிறது யாருக்கு வேணா இருக்கலாம். இன்னைக்கும் சொல்கிற உண்மை அதுதான். காமராஜர் என்ன டிகிரியாக படித்தார், படிக்கலை. ஆனால் அவருடைய ஒழுக்கமும் நேர்மையும் தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேச வைக்கிறது. அதான் இன்னைக்கு சத்துணவுங்கிறது கொண்டு வந்தது யார், அது காரணம் அவர் தான். இன்னைக்கு அந்த சத்துணவை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகளிருக்கு 1000 ரூபா, காலேஜ் போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா, படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் 9 மாதத்தில் 45,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரும். அது தொடர்ந்து வரணும்னு விருப்பப்படும் போது அவங்க இந்த ஆட்சியை தான் இனிமே வரவங்க நான் வந்தா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இனி தொடர்ந்து கொடுப்போம் என்று சொல்லுவார்கள். அது கொடுக்கறது முக்கியமா, கொடுப்பேன்னு சொல்றது முக்கியமாங்கிறத மக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். ஸோ இதுக்கு மேலே அரசியல் இல்லாத என்னால் பேசுறது ரொம்ப எனக்கே சுற்றி கஷ்டமாக இருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மறுபடியும். ஆனால் அடுத்த வருஷம் சென்னை காமராஜ் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கணும். ஆமாம், மாற்றிக்கிட்டீங்க பண்ணீங்க அவ்வளோதான், புரியுதா? நீங்கள் 10 பேர் கிளம்பி வாங்க, எங்கள் அத்தனை பேர் இங்கே கிளம்பி வர சொல்லுவீங்க. அப்புறம் 2 பஸ் வச்சா நம்ம மக்கள் எல்லாரும் இங்கேருந்து வர போகிறாங்க. எல்லாரும் ஜாலியாக வந்துட்டு வந்து பார்த்துட்டு அப்படி வச்சா ஓப்பன் பண்ணிட்டு மாவட்டமே மாட்டிங்க பாருங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணுங்க சார், வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். 1000 பேர் 500 பேர் 300 பேர் அப்படி வரக்கூடாது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இதோ இங்கே இருக்கிற 4 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, 4 1 5 கேமரா. இது நாளைக்கு 50 லட்சம் பேர், இந்த 1 மாதத்தில் 1 கோடி பேரை சென்று அடையும். அன்றைக்கி எங்கள் ட்ராமா போட்ட பண்ணி 700 பேர் வந்திருந்தாங்க. 850 சீட்டு ஆடிட்டோரியத்தில் 750 பேர் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி லைவ் போன போது 8.5 லட்சம் பேர் பார்த்தாங்க எங்கள் ட்ராமாவை. எங்கள் ட்ராமாவை 8.5 லட்சம் பேர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது ஒரே சமயத்தில். அவ்வளோதான். டெக்னாலஜி இருக்குன்னா டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேர்மையையும் தைரியத்தெல்லாம் அவருக்கான கவலைப்பட மாட்டார். கேஸுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, பார்த்துப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பார்த்துப்பாரு. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். முக்தார், ரொம்ப நாளாச்சு நம்ம இன்டர்வியூ பண்ணி கேள்வியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். ஏன்னா நான் இப்போ பேட்டி கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா என்ன உட்காந்து வச்சு அவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பேசுகிறேன், நீ இந்த பக்கம் வாங்க, நான் வேணா 2 கேள்வி கேட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம அப்படி இல்லை, எங்களை பேசவே விடுறது இல்லை. நீங்கள் தான் இல்லை, எங்களுக்கு சேர்த்து நீங்கள் பேசுறீங்க. நீங்கள் நிறைய உண்மை பேசுறீங்களா, பேச விட்டுரு. அதான் சாதகமான உண்மைகள், அதுதான் முக்கியம். ஸோ மீண்டும் மீண்டும் மை இந்தியா டீம் அனைத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஏன்னா கேமராமேன்லாம் என்றைக்குமே கேமரா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 12 மணியோ 1 மணியோ நியூஸ் இன்னும் ஓட வேண்டியது, காலத்தில் 6 மணி பல்லு தேக்கலையோ ஒரு பிரச்சனை ஓடு அப்படின்னு ஓடுறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து குறைஞ்சபட்சம் இன்னும் நான் ஒரு 10 வருஷம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தெரியாது. ஆனால் இந்த சேனலில் பண்ணிய இன்டர்வியூக்கள் அத்தனையும் இந்த உலகம் உள்ளவரை, நெட்டு உள்ளவரை அது இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். எப்போ வேணால் நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது பேசணுன்னா என் ஃபோன் நம்பர் எப்பவுமே கொடுத்துருக்கேன், 9841023545. அவ்வளோதான்.
9840 ஏர்டெல் நம்பரு, 23545 தான் நம்பர். 5 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நீங்கள் பண்ணவே வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.